மாமா மாமா பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப சாப்பாடு கொடுக்க வரியா? நீ எங்க வீட்டுக்குள்ள எப்ப காலடி எடுத்து வச்சியோ அன்னையில இருந்தே நாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். எங்க அம்மா இந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு தெரியுமா? நீதான். எங்க அம்மா உனக்கு போன் பண்ணாங்கல்ல, எனக்கு கூட பண்ணாம உனக்கு தானே போன் பண்ணாங்க. நீ எதுக்கு அவங்க கிட்ட பேசல? அம்மா போன்ல உங்ககிட்ட சொல்ல வந்த விஷயத்தை ஒரே ஒரு வாட்டி நீ கேட்டிருந்தா இப்படி எதுவும் நடந்திருக்கு. நீ பண்ண வரைக்கும் போதும். பிளீஸ் நீ கிளம்புமா. போ ப்ளீஸ் ப்ளீஸ். அக்கா விடுங்க என்ன. நில்லு. நில்லு இரு. மாமா மாமா புடிங்க. யார் நீ சொல்லு. நில்லு. மாமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? செக்யூரிட்டி இருக்காங்க, ஸ்டாஃப் இருக்காங்க, அப்படிலாம் இருந்தோம் உங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு வெளியாளுங்க உள்ள எப்படி வந்தாங்க? நர்ஸ் யூனிஃபார்ம்ல இருந்ததுனால எங்க ஸ்டாஃப் தான் நினைச்சு விட்டுருப்பாங்க சார். அது எப்படி நீங்க இவ்வளவு ஈஸியா சொல்றீங்க மேடம்? ஒரு பேஷண்டோட உயிர்னா அவ்வளவு ஈஸியா போயிடுச்சா? சாரி ககன் சார். யாருக்கு வேணுங்க உங்க சாரிலாம்? எனக்கு உங்களால எங்க அம்மாவோட உயிர் போயிருக்கும். என்ன அநியாயம் இது? உயிரை காப்பாத்துறதுக்கு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்தா நீங்களே எங்களை கொன்றுவீங்க போல. ஓகே, where is CCTV camera? I want to see the footage. Take me to that room. சார். சாரி சார். நாங்க ஆல்ரெடி செக் பண்றதுக்காக போனோம் சார். ஆனா யாரோ வந்து கேமரா எல்லாம் ஆஃப் பண்ணிருக்காங்க. What? Are you kidding me? மாமா அத்தைய வீட்ல ஷூட் பண்றதுக்கு வந்தவன் தான் எங்கேயோ வந்திருப்பா மாமா. வேணும் தான் யாரோ அத்தைய கொலை பண்ண பாக்குறாங்க மாமா. மாமா நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். அத்தைக்கு ப்ரொடெக்ஷன் வேணும்னு கேட்கலாம் மாமா. அதெல்லாம் தேவையில்லை. என் அம்மாவுக்கு யாரோட ப்ரொடெக்ஷனும் தேவை கிடையாது. என் அம்மாவுக்கு நான் இருக்கேன். வரட்டும், எவன் வரான், எந்த சைட்ல இருந்து வரான்னு நானும் பாக்குறேன்.
அம்மாவா அப்பாவா 2 பேர் ஸ்தானத்துல நீதான் என்ன வளர்த்த. உன்னை நான் சந்தோஷமா பாத்துக்கணும்னு நினைச்சேனா, ஆனா இப்படி எல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கல. குட் மார்னிங் சார். வணக்கம். கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் பழைய லேடி கிரிமினல்ஸோட மேட்ச் ஆகுதா இல்லையான்னு பார்க்க சொல்லியிருந்தேன். பாத்தீங்களா? பார்த்தோம் சார். ஒரு கிரிமினலோட மேட்ச் ஆகுது சார். இந்த மர்டர் புது கிரிமினல் பண்ணல சார், பழைய கிரிமினல் தான் பண்ணியிருக்காங்க. யார் அது? அத பண்ணது யாரு? அவ பேரு ரத்னம். அவ இதுக்கு முன்னாடி சின்ன பசங்களை கிட்னாப் பண்றது, விமன் டிராஃபிக்கிங், நிறைய மர்டர் கேசஸ், இப்படி ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு சார். கொஞ்சம் வருஷமா ஜெயில இருந்தா சார். இப்போதான் பெயில்ல வெளியே வந்திருக்கா சார். யாரோ ஒருத்தர் அவளுக்கு பெயில் கொடுத்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அது யாரு என்னங்கிறது நம்ம ரெக்கார்ட்ஸ்ல இல்ல சார். விசாரிங்க, அது யாருன்னு தெரிஞ்சாகணும். இப்ப என்ன பண்றதுப்பா? அண்ணன் அங்கதான் இருப்பான். உங்களுக்கு பெரியமாவை பார்க்கணும்னா அண்ணன் ஏதாவது சொன்னாலும் நீங்க பொறுத்துட்டு தான் இருக்கணும். பெரியமாவை விட்டு அண்ணன் வேற எங்கேயும் போக மாட்டான்ப்பா. நான் சாரதாவை எப்படியாவது பார்க்கணும்னா ககன் அங்கே இருக்கக்கூடாது. இல்லைன்னா நான் சாரதாவை பார்க்காம அங்கிருந்து கிளம்ப வேண்டியிருக்கும். ஆனா நான் என் சாரதாவை எப்படியாவது பார்த்தாக்கணும். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஹலோ மாமா. பூமி, சாரதாக்கு எப்படி இருக்குமா? டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் இப்போவும் கிரிட்டிக்கல்னு தான் சொல்றாங்க. 48 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் எதையும் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு மாமா. சாரதாவை பார்க்கணும் போல இருக்குமா? நானும் சரியும் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே தான் இருக்கோம். ஆனா நாங்க உள்ள வந்தா ககன் எங்களை சாரதாவை பார்க்க விட மாட்டா. ஆமா மாமா, நீங்க சொன்னது கரெக்டு தான். ஆனா மாமா அத்தை பக்கத்திலே தான் இருக்காரு. நேத்து நைட்டும் திரும்ப அந்த ஷூட்டர் வந்து அத்தைய கொலை பண்ண பார்த்தா மாமா.